தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பாஸ்டர் டாக்டர் ராபர்ட் தங்கசாமி பாஸ்டர் அவர்கள் நம்மோட கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மன்னா நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே உயர்ந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம சங்கீதம் 68 நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68 35 வசனங்கள் இருக்கிறது. முதல் 6 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்ப்போம். 7 இருந்து 15 வரைக்கும் நாளை தினத்தில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் சிஸ்டர் ஷீபா ஜயன் உங்களுக்கு மீதி உள்ள பகுதிகளை அவங்க தியானம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கு சங்கீதம் 68 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து அதில் உள்ள காரியங்களை நாம தியானிக்கலாம். சிஸ்டர் சுஜாதா இருக்கிறீங்களா? ஒரு இந்த ஃபர்ஸ்ட் 7 verses அவங்களால வாசிக்க முடியுமா? சங்கீதம் 68. ஓகே பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுகிறது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல் துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறதுமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில். தேங்க்யூ சிஸ்டர். சேலா அப்படி சொல்லி அதோட கூட அவர் இந்த முதல் 7 வசனங்கள் முடிகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துடைய மெயின் தீம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பவனியை நாம் இதில் பார்க்கிறோம். இது என்ன பவனி அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு தாவீது கொண்டு வருகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, இந்த சாமுவேலுடைய நாட்களிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. அந்த நேரத்துல அந்த யுத்தத்துக்கு போகும்போது சாமுவேலுடைய 2 குமாரர்கள் ஒப்னி பினகாசா 2 பேரும் பயங்கரமான துன்மார்க்கர்கள். அவங்க ஆசாரியர்கள், ஆனா துன்மார்க்கத்துல நடந்தாங்கன்னு சொல்லி நம்ம பைபிள வாசிக்கிறோம். அவங்க தேவனுடைய பெட்டியை கொண்டு போயிட்டு இந்த யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனா யுத்தத்துல தோத்து போகிறது மாத்திரமல்ல, பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை கொண்டு போயிட்டாங்க. இந்த பெட்டி போச்சுன்னு கேள்விப்பட்டு சாமுவேல் அவருடைய சேர்ல இருந்து மல்லாக்க விழுந்து கழுத்து ஒடிஞ்சு சாகுறாரு, அவருடைய மருமகா சாகுறா அப்படின்னு சொல்லி நாம பைபிள்ல வாசிக்கிறோம். ஸோ அவ்வளோ ஒரு துக்ககரமான சம்பவம். ஆனா என்னன்னா, இந்த சவுலுடைய நாட்கள்ல 40 வருஷத்துக்கு மேல அவர் இந்த பெட்டியை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. ஓகே, ஐயோ தேவனுடைய பெட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா டேவிடுடைய ஒரு அவ்வளவு காட்லினஸ், இதெல்லாம் நமக்கு முன்னாடி நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறத பார்க்கிறோம். நாமும் எவ்வளவு தூரம் தேவனை தேடுறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் நம்ம தேடுறோமா, இடையில நம்ம தேவனை தேடுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய பிரசன்னம் நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தேவை என்பதை நம்ம அறியாமல் நம்ம போய் விடுகிறோம். ஆனா டேவிட் அவர் ராஜாவா ஆன உடனே செய்த முதல் வேலை இதுதான். இஸ்ரவேலுடைய மூப்பர்களை கூப்பிடுறாரு, அவங்ககிட்ட பேசுறாரு, தேவனுடைய பெட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி. அது தேவனுடைய பெட்டியை பற்றி சொல்லும் போது இந்த 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல டேவிட் சொல்றாரு, கேருபன்களின் நடுவே வாசமா இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி. எவ்வளவு தூரம் அந்த பெட்டிக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு பாருங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு பாருங்க. பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனோடு இருந்த அந்த இல்லையா ஸ்தலத்தாரும் எழுந்து போய் 3000 பேரை கூட்டிட்டு போறாரு டேவிட் தான் அந்த பெட்டியை கொண்டு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா என்னாச்சு, அந்த பெட்டியை கொண்டு வரும்போது அங்கே கிபியாவில இருந்தது, கிபியாவின் மேடுன்னு சொல்லுவாங்க, அந்த மேட்ல அபினதாப் அப்படிங்களுடைய வீட்டிலே இந்த பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை கொண்டு வரும்போது அபினதாபுடைய 2 மகன்கள், ஒருத்தர் பேர் ஊசா, இன்னொருத்தர் பேர் அகியோ. இந்த 2 பேரும் ஊசா பெட்டிக்கு பின்னாடி நடக்கிறாரு, அகியோ வண்டிக்கு முன்னாடி நடக்கிறாரு. ஒரு 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 புது வண்டி செய்து அதை காளைகளிலே பூட்டி கொண்டு வராங்க.
ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வரும்போது காளைகள் மிரளுது, வண்டி ஆடுது, அந்த பெட்டி கீழே விழுற மாதிரி இருக்குது. ஊசா நல்ல எண்ணத்தோடு கூட போய் பெட்டியை பிடிக்க போனாரு. ஆனா ஊசாவுக்கு அந்த பெட்டியை தொடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. சோ தேவன் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல ஊசாவை கொண்டு போட்டுறாரு. இதை கேட்டு டேவிடுக்கு பயங்கரமான மனசுக்கு துக்கம். ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் பயம். தேவன் இப்படி செய்துட்டாரே, தேவன் இப்படி செய்துட்டாரே அப்படின்னு சொல்லி டேவிட் ரொம்ப மனசுல வியாகுலப்படுறாரு, அப்புறம் பயப்படுறாரு. சோ இந்த கண்டிஷன்ல எப்படி ஹவு டு பிரிங் த ஆர்க் இல்லையா ஆஃப் த கவனன்ட் டு ஜெருசலம், எருசலேமுக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கீர்த்தியனாகிய ஓபேத்ஏதோம் அப்படிங்கிற வீட்டுல இது கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11, 12 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் என்ப வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவனோட தேவனுடைய பெட்டிய நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். சோ இந்த சம்பவம் தான் இந்த சங்கீதத்துடைய மெயின் கருத்தாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, சோ அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. இப்பதான் அவர் பெட்டியை கொண்டு வரும்போது ஆடல் பாடலோடு கூட மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் இந்த 3 மாதத்துல அவர் லேவியர் ஆசாரியர் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசியிருப்பாரு, தேவனுடைய பெட்டி எப்படி கொண்டு வர்றது, யார் அதை கொண்டு வர்றது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, லேவியர் தேவனுடைய பெட்டியை தன்னுடைய தோள் மேலே சுமந்து கொண்டு வர வேண்டும், அது லேவியர் தான் சுமக்கணும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ டேவிட் என்ன செய்கிறாரு, தன்னுடைய டாக்டிக்கை மாற்றிக்கொண்டு லேவியரை அழைத்து கொண்டு போய் அவருடைய தோள் மேலே பெட்டியை வைத்து அவர்களை அந்த பெட்டியை கொண்டு வரும்போது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பெட்டியை கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வருகிறது, அதான் இதனுடைய முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. பாருங்க, இந்த பெட்டியை கொண்டு வரும்போது தாவீது பாடுகிற பாட்டுல முதல் வசனம் என்னன்னு சொன்னா சங்கீதம் 68:1 அது சொல்ற, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இப்போ சவுல் யுத்தத்துல மரித்ததுக்கு காரணம் தேவனுடைய பெட்டி எருசலேமிலே இல்லாததுனாலதான். தேவனுடைய பெட்டியுடைய முக்கியத்தை, உடன்படிக்கை பெட்டியுடைய முக்கியத்தை சவுல் உணர்ந்து கொள்ளாததுனாலதான். ஆனா டேவிட் இதை உணர்ந்து கொண்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை கொண்டு வந்ததுனாலேதான் டேவிட் செய்த எல்லா யுத்தங்களிலுமே அவர் பாதுகாக்கப்பட்டார். நம்பர் 1. 2வது அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். டேவிட் எந்த ஒரு யுத்தத்திலையும் தோத்து போய் வரவில்லை. அதே மாதிரி பாருங்க, வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் பண்ணின போது அவங்க முதல்ல என்ன செய்வாங்க, அந்த கூடாரத்தெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு லேவியர்கள் தேவனுடைய பெட்டியை தூக்கி கொண்டு நடப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடிதான் முழு இஸ்ரவேலும் போக வேண்டும். திஸ் இஸ் தேர். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த அவங்க பாளையத்தை விட்டு கிளம்பி இன்னொரு இடத்துக்கு பிரயாணமாய் போகும்போது மோசையும் இதே வார்த்தை தான் சொல்லுகிறதை எண்ணாகமம் 10:35 நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று சொல்லி அவர் அங்கே வாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எழுந்து சத்துருக்கள் சிறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. அப்ப பாருங்கள், இந்த பெட்டிக்கு மோசே எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது டேவிட் அறிந்து கொண்டு அதே முக்கியத்துவத்தை இன்றைக்கு தாவீது கொடுக்கிறதை நாம் இங்க வாசிக்கிறோம். அதே மாதிரி பெட்டியை கொண்டு வரும்போது அதே சென்டென்ஸை இவர் இங்க ரிப்பீட் பண்ணுகிறதை நாம் இங்க வாசிக்கிறோம். சோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் இதுதான். சோ சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பவனி, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்க, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு பவனி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு 1 வாரம் முன்பதாக அவர் ஒரு கோவேறு கழுதையின் மேலே ஏறி எருசலேமுக்குள்ளே பவனி வருகிறார்
அப்போ எல்லாம் அவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றி வந்த ஜனங்கள், சிறு பிள்ளைகள், பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாரும் இயேசுவுக்கு முன்பதாக அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து மரக்கிளைகளை வெட்டி கீழே போட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பாடல் பாடி ஆண்டவரை அழைத்து வந்தாங்க பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வெற்றி பவனியாக இருக்கிறது. அப்ப அங்க தேவன் எருசலேமுக்குள்ளே வருகிற ஒரு வெற்றி பவனியை பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே வருகிற ஒரு வெற்றி பவனியை நாம் இங்கே பார்க்கிறோம். சோ அதை குறித்துதான் இந்த சங்கீதத்திலே எழுதியிருக்கிறதை நாம பார்க்கிறோம். பாருங்க, தேவன் தன்னுடைய சத்துருக்கள் மேலே வெற்றி எடுக்கிறாராம். தேவனுக்கு டைரக்டா எனிமின்னு சொன்னா சாத்தான் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகள் எல்லாம் தேவனுடைய எதிரிகள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 23வது அதிகாரத்துல தேவன் சொல்லுகிறாரு, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் எதிரிக்கு எதிரியாகவும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவருடைய அந்த பெர்ஃபெக்ட் வில், ஓகே, அவருடைய கம்பேஷனுக்கு கீழே நம்ம இன்றைக்கு இருந்து அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தா நம்முடைய சத்துருக்களை பற்றி நாம கவலைப்பட வேண்டாம், நம்முடைய எதிரிகளை குறித்து நாம கவலைப்பட வேண்டாம், நமக்கு தீங்கு இழைக்கிறவர்களை குறித்து நாம கவலைப்பட வேண்டாம், அவர் அதை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி. சோ தேவன் சத்துருக்கள் மேல் வெற்றி எடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். சோ முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருவுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அப்போ துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் ஒன்றை இங்க நம்ம அழகாக பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் எழுந்தருளுவார். அப்போ தேவன் எழுந்தருளினால் என்ன நடக்கும் அப்படிங்கறத தேவன் அழகாய் இந்த பாட்டிலே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறத நம்ம வாசிக்கிறோம். அவருடைய முதல்ல நம்பர் 1, சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வந்தான் ஆண்டவர் நமக்கு முன்பதாக இருப்பாருன்னு சொன்னா ஒருத்தரும் நமக்கு விரோதமாக நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறாரு, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார் என்று பவுல் எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் எழுந்தருளுவார்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். இப்போ ஒரு இடத்துல டார்க்கா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் இருட்ட விரட்ட வேண்டாம். ஓகே, வெளிச்சத்தை போட்டா போதும். அந்த சுவிட்சை போட்டு வெளிச்சம் வந்தா இருள் தானாய் அகன்று விடும். அதே மாதிரி தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களுடைய எல்லா செய்கைகளும் தானாகவே அகன்று ஒன்றுமில்லாமல் போய்விடும். சிதறுண்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா they will run in every direction. அதனாலதான் உபாகம் 28ல தாவீது சொல்லுகிறாரு, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நாம வாசிக்கிறோம். அதே மாதிரி சத்துருக்கள் சிதறண்டு போவாங்க, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள், திரும்பி வரவே மாட்டாங்க. மோசே சொல்றாரு, என்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் ஒரு நாளும் காண்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சத்துருக்கள் ஓடுகிறத எதுக்கு கம்பேர் பண்ணுகிறாருன்னு சொன்னா, புகை பறக்கடிக்கிறது போல அவர்களை பறக்கடிப்பீர். எங்கேயாவது ஒரு புகை பெர்மனண்டா நிக்கிறத பாக்குறீங்களா? ஒரு சின்ன காற்றடிச்சா அப்படியே புகையில ஒருவேளை திக்க புகை எழும்பலாம், ஆனா ஒரு காற்றடிக்கும் போது அந்த புகை என்ன செய்யும், அப்படியே பறக்கடப்பட்டு போய்விடும். திரும்பி அந்த புகையை நம்ம ஒன்னாய் சேர்க்க முடியாது. அதே மாதிரி சத்துருக்களும் புகை மாதிரி மறந்து போயிடுவாங்களாம். ஒரு இடத்துல பார்த்தா டார்க்கா இருப்பாங்க, பயங்கரமாய் நமக்கு எதிராக வர்றது போல தோணும், நமக்கு தீங்கு விளைப்பவர்கள் போல தோணும். அடுத்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா they will not be there. ஏன்னா புகை மாதிரி காணாம போயிடுவாங்களாம். அது மாத்திரமல்ல, மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பதாக அழிவார்களாம். ஓகே, மெழுகு ஹார்டா இருக்கும், நல்ல ஒரு கட்டியா ஒரு மெழுகு எடுத்து ஒரு ஆள் மேல தலைமையில எரிஞ்சா அவங்க சாகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டோன் மாதிரி அவ்வளவு ஹார்டா ஹெவியா இருக்கும். ஆனா அதே மெழுகு அக்னிக்கு முன்னாக என்ன ஆகிறது, அப்படியே உருகி கீழே ஓடி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, பர்வதங்கள் தேவனுக்கு முன்பதாக
மெழுகு உருகுறது போல மெழுகு உருகி போயிருமா. அப்போ பர்வதமே உருகுனா சத்துருக்களாகிய மனிதர்கள் எம்மாத்திரம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுடைய அக்கினை கொண்டதாக இதெல்லாம் உருகி ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆனா அந்த கான்ட்ராஸ்ட் பாத்தீங்க சொன்னா, இதெல்லாம் சத்துருக்களுக்கு நடந்தாலும் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அதாவது எந்த பெட்டியின் நிமித்தமாக, எந்த உடன்படிக்கையின் பெட்டியின் நிமித்தமாக சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்களோ அதே பெட்டியின் நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டாகிறது அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் திஸ் இஸ் அவர் காட். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த செங்கடல் ஆபத்துல இருந்த இஸ்ரவேலை காத்ததோ அதே செங்கடல் அவருடைய சத்துருக்களை அழித்து போட்டது அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். So God uses just one circumstances to do two things. சத்துருக்களையே அது நிமித்தமா அழிக்கிறாரு, அது நிமித்தமாவே தங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 2:14 பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்போதுமே கர்த்தருக்குள்ளாக நம்ம வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்திலையும் பவுல் இதை மென்ஷன் பண்ணுகிறாரு, அவருக்குள்ளே நாம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, we are totally conquerors in Christ என்று சொல்லி எழுதி இருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி கொடுக்கிறாரு. அதனால என்ன ஆகிறது, எல்லா இடங்களிலும் நாம அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். இதை அப்படியே டைரக்டா ஆப்போசிட்டா சொன்னீங்கன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனையை நாம எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தினால் கிறிஸ்து நம்ம எல்லாம் என்ன செய்வாரு, எல்லாவற்றிலும் வெற்றி உள்ளவர்களாக மாற்றுவார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். கொலோசியர் 2:13 முதல் 15 வரைக்கும் வாசித்தால், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். So, okay, our God conquered on the cross. அப்போ அதே கான்கரிங் பவரை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சாத்தானுடைய அதிகாரத்தெல்லாம் உரிந்து கொண்டாரு. இன்றைக்கு அந்த சாத்தானின் மேலே அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சிலுவையில தொங்கும் போது நிறைய காரியங்களை செய்தாரு. அவர் பாவங்களால் மரித்த நம்மை உயிர்ப்பித்தாரு, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்தாரு, நமக்கு எதிரடியா இருந்த கையெழுத்தை கொலைத்தாராம். எதிரடியா இருந்த கையெழுத்துன்னு சொன்னா அவரு நியாய பிரமாணத்தை சொல்றாரு, மோசே எழுதி வச்சதெல்லாம் மனுஷனுக்கு சாபமாக மாறிவிட்டது, ஆனா அதை என்ன செய்யறாரு, எடுத்து அதை சிலுவையின் மேலே ஆணியை அடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இயேசு பெற்ற அந்த வெற்றியை இன்றைக்கு அவரை ஃபாலோ பண்ணுகிற நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறாரு. ஆனா இந்த தேவன் கொடுக்கிற வெற்றியை நம்ம பெற்று அனுபவிக்கணும்னு சொன்னா அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் முதல்லயே வாசிச்சேன், 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சேன், கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை என்று சொல்லி பார்க்கிறோம். பாலை யூதா இருந்து கொண்டு வருவதற்கு தாவீது முதல் முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் கட்டாயமா இருக்கணும். இருந்தா தான் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சில வசனங்களை போட்டிருக்கிறேன். சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரசத்துல இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஓகே, சோ எவ்ரி டே, எவ்ரி மூமெண்ட், எவ்ரி மினிட் கர்த்தர் நமக்கு முன்பா இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும், வலது வருஷத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். சங்கீதம் 62:6, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. யாத்திராகம் 23:22, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்லும் போது தேவன் மோசே இடத்துலயும் இஸ்ரேல் ஜனங்களும் சொல்றாரு, அவங்க வனாந்திரத்துல வழி நடந்து வரும்போது நான் என்னுடைய தூதனானவரை உங்களுக்கு முன்பதாக அனுப்புவேன். தூதனானவனை அல்ல, தூதனானவரை நான் உங்களுக்கு முன்பதாக அனுப்புவேன். ஆங்கிலத்துல ஐ வில் சென்ட் மை ஏஞ்சல் அப்படிங்கிறாரு, கேபிட்டல் ஏ. அது யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறாரு.
அப்போ ஆண்டவர் சொல்ற, தேவன் சொல்றாரு, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. சோ தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். தேவனை கோபப்படுத்தாதபடி நம்ம பார்த்து கொள்வது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. யாத்திராகம் 23:27, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். 1 நாளாகும் 17:8, நீ போன இடமெல்லாம் முன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு என்பதாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து தேவன் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். சோ அருமையானவர்களே, தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது தேவன் நமக்கெல்லாம் என்னவெல்லாம் நமக்காக வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறாரு. அதனாலதான் தேவன் சொல்ற, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். சோ நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய சத்துருக்களை கலங்கடிக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த சங்கீதம் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். 4, 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதாவது இந்த வெற்றி வேந்தனை நம்ம கட்டாயம் வாழ்த்தி புகழ்ந்து பாடுவது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிறது நான் பலமுறை சொல்லி இருக்கிற முன்னாடியே நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை ஆராதிக்கிறது நமக்கு ஒரு அஜெண்டாவாக இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு டைம் டேபிள்ல ஒரு பகுதியாக அது இருக்கக்கூடாது. சண்டே நான் சர்ச்சுக்கு போவேன், அங்க யாராவது நின்று நடத்துவாங்க, அப்படியே கையை உயர்த்தி அதை சொல்லி நான் தேவனை ஆராதித்துட்டு வருவேன் அப்படிங்கிறது அது நம்ம டியூட்டி ஆஸ் கிறிஸ்டியன்ஸ். கட்டாயம் நம்ம சர்ச்சுக்கு போகணும். காட் வாண்ட்ஸ் கார்பரேட் வர்ஷிப். நம்ம எல்லாம் கூடி ஜெயத்தேர்ந்து தேவனை ஆராதிக்கிறது அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் சர்ச்சை சபையிலிருந்து வந்தாலும் நம்முடைய வாயிலே அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் இருக்கிறது அவசியம். அதனாலதான் அந்த டேவிட் சொல்ற, நான் கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவருடைய ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 34 தாவீது சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 4, 5, 6, தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியிலே தங்குவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறதை பார்க்கிறோம். இங்க மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதை பார்க்கிறோம். அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு, ஆனா துரோகிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவாய் எழுதி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல்ல சொல்றாரு, தேவனை பாடுங்க அப்படிங்கிறாரு. இஃப் யூ ஹேவ் a song, sing it for God. அதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. சினிமாவிலையும் பாடி கர்த்தருக்கும் பாடுகிற ஆட்கள் இருக்கிறாங்க, சினிமாவில பாடுகிற மாதிரி கர்த்தருக்கு பாடுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா சிங் இட் டு காட். அது நீங்க டியூனோட பாடுறீங்களோ பாடலையோ அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனா இஃப் யூ ஹேவ் a song, sing it to God. அவரை மகிமைப்படுத்தி பாடுங்கள். ஏன்னா ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது. அப்ப தேவனை பாடுங்கள் அப்படிங்கிறாரு. பாட்டு தேவனுக்கு பிரியமான ஒன்று அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மியூசிக் சிங்கிங் அப்படிங்கிறதுடைய என்ன சொல்றது, அதோடைய சோர்ஸே காட் தாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிங், ஃபர்ஸ்ட் மியூசிக் கேம் ஃப்ரம் காட். ஏன்னா நம்ம லூசிபரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பரலோகத்திலே 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது. ஒன்று பேட்டில், ஓகே, வார்ஃபேர் பண்ணுகிறது, மிகாவேலுடைய தலைமையில இருக்கிறது. இன்னொன்னு காபிரியலுடைய தலைமையிலே மெசஞ்சர் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. 3வது லூசிபருடைய தலைமையிலே தேவனை ஆராதிக்கிற ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் ஆராதனையே தொடங்குறாங்க. அந்த லூசிபர் தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையே இன்வென்ட் பண்ணிருக்கணும், இல்லாட்டி தேவன் இன்வென்ட் பண்ணி லூசிபர் கையில கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ மியூசிக் அண்ட் சிங்கிங்கை இன்வென்ட் பண்ணதே காட் தான். அதனால காட் இஸ் சோ இன்ட்ரெஸ்டட். நமக்கு இந்த ஜனங்கள் அவங்க துதி பாடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதே நம்ம பார்க்கிறோம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ணுறதுக்கு ஆங்கில வேதாகமத்திலே எக்ஸ்டோல் ஹிம் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எக்ஸ்டோல் சொல்லி சொன்னா கீப் ஹிம் இன் a high position. அவரை உயர்த்துங்கள். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை வையுங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் மஸ்கட்ல இருந்த போது எனக்கு ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்ட் இருந்தாரு.
அவரு பாகிஸ்தான் போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு நல்ல ஒரு அரபிக் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கிற குரான் எனக்கு வேணும் அப்படின்னு. நல்ல பியூட்டிஃபுல் குரான் 2 வால்யூம்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நிறைய காரியங்கள், குரானை எப்படி எடுக்கணும், குரானை எப்படி வாசிக்கணும், எங்க வைக்கணும், அதை துடைக்கணும், அதை ஒரு துணியில சுத்தி வைக்கணும், உன் வீட்டுல உள்ள எல்லா பொருட்களுக்கும் மேல குரானை வைக்கணும் அப்படின்னு அதனால என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஏன்பா எங்க வீட்டுக்கு நேரம் மேல இன்னொரு வீடு இருக்குது, அந்த பாத்ரூம் வந்து நேரம் அங்க மேலதான் இருக்குது, அது எப்படி அப்படின்னு. அவன் தலையில அடிச்சுக்கிட்டான், நீ எல்லாத்தையும் கிண்டல் பண்ற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்க குரானுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அதை தொடச்சி மூடி அதை அது குரானை வாசிக்க முன்னாடி போய் கை காலில் கழுகி வந்து சம்பளம் கூட்டி உட்காந்து முன்னாடி அந்த புக்கு ஒரு வி ஷேப்ல ஒரு ஒரு புக் ரேக் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுலதான் குரானை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை வாசிக்கணுமா அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க குரான்ங்கிற புஸ்தகத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம தேவனை எவ்வளவு உயர்வாக வைக்க வேண்டும். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சொன்னால், எக்ஸ்டால்னு சொல்லி சொன்னா, புட் காட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப், மற்ற எல்லாமே அதுக்கு கீழே வந்து விடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படிங்கிறாரு டேவிட். எக்ஸ்டால் ஹிம் ஹூ ரைட்ஸ் ஆன் த கிளவுட்ஸ். தமிழ்ல வனாந்திரம் போட்டிருக்குது, ஏன் இப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. தேவன் வனாந்தரங்களிலே ஏறி வருகிறவர் அல்ல, அவர் மேகங்களிலே ஏறி வருகிறவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. 2 வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். உபாகமம் 33:26 சொல்லுகிறது, யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் ஆகாய மண்டலங்களிலே மேகங்களின் மேலே ஏறி வருகிறாராம். அதே மாதிரி ஆண்டவராக இயேசுவும் அப்படித்தான் வரப்போகிற வெளிப்படுத்தும் விசேஷம் 1:7 சொல்லுகிறது, ஏதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினரும் அவர்களை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். அப்ப தேவன் வனாந்தரத்துல ஏறி வருகிறதல்ல, அவர் மேகங்களின் மேலே ஏறி வருகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வதாக டேவிட் இதே வசனத்துல சொல்லுகிறாரு, அவருடைய நாமம் யெகோவா. நல்லா கவனிங்க, God is introducing himself to Moses in his first name. ஒரு ஆளை முதல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2-3 பேர்ல முதல் பேரை சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி சொன்னா, நம்ம அவங்களோட க்ளோஸா இருந்தாதான் அப்படி கூப்பிட முடியும். ஆனா நம்ம இந்தியன் கலாச்சாரத்துல அப்படி இல்லை, எல்லாரும் சும்மா முதல் பேரை சொல்லி கூப்பிட்டுருவாங்க. ஆனா மற்ற நாடுகள்ல அப்படியெல்லாம் இல்லை. நீங்க இன்டர்நேஷனல் இதுல எல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது மற்ற கண்ட்ரீஸ்ல போகும்போது என்னை போய் நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்தேன்னு சொன்னா, அவங்க என்னை கூப்பிடும் போது மிஸ்டர் தங்கசாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, மிஸ்டர் ராபர்ட்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மிஸ்டர் ராபர்ட்னு கூப்பிட்டா அது ஃபர்ஸ்ட் நேம்ல கூப்பிடுறோம், என்னமோ ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிரும் சொல்லி. ஆனா தேவன் வந்து மோசேட்ட ஐம் யாவே ஓகே அப்படின்னு சொல்லி யாவே அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நேமை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறாரு. என்ன அர்த்தம் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய நாமம் யெகோவான்னு சொன்னா, பீப்புள் ஆஃப் காட் ஹேவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். நீங்க அவர் முதல் பெயரை சொல்லி கூப்பிடணும், அவர் உங்களை முதல் பெயரை சொல்லி கூப்பிடணும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக களி கூறுங்கள், தம்முடைய பரிசுத்த அப்படின்னு சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த தேவனுடைய கேரக்டர் என்ன, அவ்வளோ பெரியவரா இருக்கிறாரு, அவ்வளோ மகத்துவமா இருக்கிறாரு, உன்னதங்களிலே வீற்றிருக்கிறாரு, சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஆளுகை செய்கிறாரு. அப்போ உலகத்து ராஜாக்கள் மாதிரி நம்முடைய தேவன் இருக்கிறாரா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தேவன் வந்து உலகத்தின் ராஜாக்கள் மாதிரி இல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய தகப்பனா தேவனாக இருந்தாலும் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன் அப்படி சொல்லி எழுதி இருக்கிறத நம்ம இங்க தெளிவாக வாசிக்கிறோம். யாத்திராகமம் 3:13-14 சொல்லுகிறாரு, அப்பொழுது மோசே ஓகே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், ஓகே ஃபாதர் அப்படின்னு சொல்லி, அதான் நான் அந்த வசனத்தை ஏன் சொன்னா பர்சனல் நேம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, வாட் எவர் இட் இஸ் தான். பாருங்க, மோசே போய் தேவன்கிட்ட கேட்கிறாரு, நான் அங்க எகிப்துக்கு போகும்போது தேவன் அனுப்பினாருன்னு சொல்லி சொன்னா, இந்த தேவன் யாருன்னு சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படி சொல்றவர் அனுப்புறாருன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இருக்கிறவராகவே இருக்கிறேன்றதுக்கு நிறைய மீனிங்ஸ் கொடுக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் மீனிங் சொன்னா என்னன்னு சொன்னா, யாருக்கு
நான் எதுவாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு விருப்பம் உண்டோ, தேவை உண்டோ, அதற்கு ஏற்றபடி நான் இருப்பேன் அப்படிங்கிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையில தேவன் உங்களுக்கு என்னவாக இருக்கணும்னு சொல்லி விரும்புறீங்களோ அதுவாக தேவன் இருப்பாரு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ஒரு தகப்பன் தேவை. அப்ப தேவன் சொல்ல நான் தகப்பனா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. விதவைகளுக்கு என்ன தேவை? கணவன் இறந்துட்டாரு, அப்ப அவங்களை ஆதரிக்கிறதுக்கு ஒருவர் தேவை. ஓகே, அப்ப கர்த்தர் சொல்றாரு நானே அவங்களுக்கு நாயகனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஐ வில் பி a husband சொல்லி சொன்னா உடனே ஒரு ஆம்பளை மாதிரி வந்து கூட வாழ்க்கை நடத்துவேன்னு அவர் சொல்லல. அவர் சொல்றாரு ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு என்னென்ன கடமைகளை செய்து காப்பாற்றுவானோ அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறாராம். ஒருவேளை குடும்பத்துல எல்லாரும் போய் இல்ல நண்பர்கள் இல்லாம ரிலேட்டிவ்ஸ் இல்லாம எங்கேயாவது தனியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? he becomes their associate. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவங்களோடு கூட நன்றாய் பழகத்தக்க மற்ற மனிதர்களை அவருடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வருவாரு. ஆக்சுவலா தேவன் தனியா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்திங்கிற வார்த்தையை நான் வந்து கல்யாணத்துல பேசுவேன். தனியா இருக்கிற ஒரு பெண்ணையும் தனியா இருக்கிற ஆணையும் தேவன் ஒன்றாக கொண்டு வந்து குடும்பமாக இணைக்கிறார். ஆங்கில வேதம் சொல்லுது God sets those who are lonely into families அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன் தனியா இருக்கிற ஆணையும் ஒரு பெண்ணையும் கொண்டு வந்து குடும்பமாக இணைக்கிறார்னு சொல்லி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சோ கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லி. சோ பாருங்க, those who are bound, வறுமையினாலே தரித்திரத்தினாலே கட்டுண்டவர்களை ஆண்டவர் ப்ராஸ்பரிட்டிக்குள்ளே கொண்டு வருகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். சோ அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு. ஐந்தாவதாக பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் அந்த கான்ட்ராஸ்ட நம்ம பார்க்கிறோம். முதலாவது நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? மகிழ்ந்து களி கூறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்டா ஆப்போசிட்டா துரோகிகளோ வறண்ட பூமியிலே தங்குவார்கள். வறண்ட பூமியிலே தங்குறா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே என்ன செய்யலாம், யோசித்து பார்த்து கொள்ளலாம். சோ இந்த 6வது வசனத்தோடு கூட இன்னும் நான் முடிக்க விரும்புகிறேன். 7-15 வரைக்கும் உள்ளதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம். டேவிட் எவ்வளவு அதாவது அவர் ராஜாவான பிறகு 1000 சொப்பனங்களை நிறைவேற்றி இருக்கலாமே. நான் ராஜா ஆன உடனே இதை செய்யணும்னு நினைச்சேன், அதை செய்யணும்னு நினைச்சேன், நான் இப்படி ஒரு இது இல்லையா நம்ம தலைவர் மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு நான் அப்படியே துணிமணிகள் வாங்கி போடணும்னு நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லலாம். என்னவோ நினைச்சிருக்கலாம், உலகம் முழுவதும் சுத்தணும் அப்படின்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா டேவிடுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நான் தேவனுடைய பெட்டியை, அவருடைய பிரசன்னம் தங்குகிற கெருபின் நடுவிலே இருக்கிற தேவனுடைய பெட்டியை கொண்டு வரணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அந்த பெட்டியை கொண்டு வந்ததுனாலே வருகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். எப்படி தேவன் எழுந்தருளுகிறார், எப்படி சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் என்ற காரியத்தை பார்த்தோம். சோ இந்த நாளிலே நீங்க இதை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓவர் டு யூ பிரதர் Daniel. Thank you, Pastor. Charles Prabhu brother, can you do the closing prayer, brother? Charles Prabhu brother.